உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டாஃபியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் அவ போன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஒருவேளை அன்னைக்கு சொன்ன மாதிரி நடந்திருக்குமோ? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன டாஃபியா, என்னாச்சு? ராணி உயிருக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் ஒரு துஷ்ட சக்தியால பெரிய ஆபத்து வரப்போகுது. ஐயா, அதை தடுக்க ஒரு கன்னிசாமி ராணிக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லி ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அத நான் செஞ்சு முடிக்கணும். அத பண்ணா மட்டும்தான் நடக்க போற பெரிய ஆபத்துல இருந்து ராணியையும் அவ வயித்துல வளர குழந்தையும் காப்பாத்த முடியும். என்னம்மா என்னென்னமோ சொல்றியே, அப்படி என்ன பிரச்சனை? இப்ப அத சொல்ல நேரம் இல்ல, நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ராணிக்கு பக்கபலமா நான் இருக்கிறதால வீட்ல இருக்கிற தப்பான சில ஆட்களால எனக்கும் ஆபத்து வரலாம். அதான் போறதுக்கு முன்னாடி உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒருவேளை டாபியா சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு மேலேயும் அந்த ஈவி இறக்கம் இல்லாத அரக்க கூட்டத்தை உயிரோட விடவே கூடாது. சாவித்திரி, மனோ, தமன்னா, ரகுவரன், அப்புறம் அந்த நேத்ரா, அவங்க எல்லாரையும் நானே என் கையால கொல்லணும். அதான் நான் பொம்மிக்கு செய்யற பிராயச்சித்தம். ஏற்கனவே பொம்மி சாகும் போது அவ வயித்துல கரு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட இரக்கமே பார்க்காம அவளை துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. இன்னும் கூட உங்களுக்கெல்லாம் வெறி அடங்கல. அதனால தானே ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சாகடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க. பாவம், எங்களுக்கு உதவி செய்ய வந்த டாஃபியா அவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? அவளை என்ன பண்ணீங்க? அவளையும் ராணியையும், ராணி வயித்துல வளர்ற குழந்தையையும் காப்பாத்தணும்னா இவளை கூண்டோட அழிக்கணும். ஐயா கா, என்னக்கா என்ன பண்ணிருக்கிற? நான் கேட்டுனே இருக்கிற, நீ என்னடான்னா நேரா வந்து என் கைய பூச்சி பாத்துன்னு இருக்கிற, விபூதி வச்சு விடுற. என்னக்கா? ஐயோ ராணி, அத்தை ஏண்டி கேக்குற? நேத்து ஒன்ன மாரிய இந்த வீட்டுக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி வந்துச்சு தெரியுமா? அத பத்தி யாராண்டியாச்சும் சொன்னா உன்னையும் உன் வவுத்துல இருக்கிற குழந்தையையும் கொன்னுடுவேன்னு மாட்டிக்கினே இருந்துச்சு. உன்னைய பார்த்த பிறகுதான் எனக்கு உசுரே வந்துச்சு. அதான் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிக்கின்னு வந்தேன். ராணி, எனக்கு ரொம்ப பயமாகுதுடி. இந்த வீட்டுக்குள்ளார என்னடாமோ நண்டுகுனுக்குது. நாளைக்கு வேற உனக்கு வளகாப்பு வைக்கணும்னு கீழே எல்லாரும் பேசினுக்குறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கறானியே. இத சொல்லிட்டு போலான்னுதான் நானே இங்க வந்தேன். இப்ப நான் உன்னாண்ட சொன்ன விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, ரொம்ப பயந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, தாடிக்காரனால இத தாங்கிக்கவே முடியாது. அதுக்கோசரம் தான் நான் எல்லாரும் கீழே இருக்க சொல்ல தனியா இங்க மேல வந்து உன்ட்ட சொல்லிக்கினேன். நல்ல காரியம் பண்ணக்கா. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் பயப்படாத. அது மட்டும் இல்ல, உன் மூஞ்சி மாறினாலே தாடிகார அதை கண்டுபிடிச்சு தூண்டி துருவி கேள்வி கேட்பான். அதனால நீ எப்பவும் போல இரு, சரியா? சரி ராணி, ஆனா நீ மட்டும் உஷாரா இருந்துக்கோ. அது என்னன்னே தெரியலடி, அது அப்படியே அச்சு அசல ஒன்ன மாதிரியே இருந்துச்சுன்னா பாத்துக்கிய. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஏய், தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்கே, அறிவில்ல உனக்கு? கீழ விழுந்திருந்தா என்னடா வருது? யோ, கண்ணை எங்க வச்சிருக்க? வண்டி எடுத்துட்டு வந்து குறுக்குல விடுற. நீ சீன் போடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? வேற எங்கயாவது போய் சீன் போடு. புல்லட் வேற கொண்டு வந்து மூஞ்சி அவனையும் பாரு. கைட்டியா முதல்ல ஹெல்மெட். கைட்டியா ஹெல்மெட் கைட்டியா. என்னடா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிற? ஏய் மாமா, ஒண்ணா. ஐயோ. டேய். ஏய். ஏய். ஐயோ. என்னடா இது? சார், இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு சார் துப்பாக்கி எல்லாம் எடுக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்தாங்க, உங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா அடிச்சுக்கங்க. நானே கூட அடிச்சுக்கிட்டுமா? அடிங்க சார், வாங்க சார். துப்பாக்கி எல்லாம் வேணாம் சார். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் பேசாம வாங்கிக்கிறேன் சார். சார், ஆமா சார், என்ன வேணாலும் கொஞ்சம் அடிச்சுக்கங்க சார். சார், இது உங்க ரோடு சார், நீங்க எங்க வேணாலும் பைக் விட்டுக்கங்க. எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அப்படி ஓடி விட்டீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பைக்கை தள்ளிக்கிட்டே கூட போறோம். யோ மாமா, இரியா சார், எங்களுக்கு பைக் எல்லாம் வேணாம் சார். நீங்க 1 2 3ன்னு சொல்லுங்களேன். நாங்க எப்படி ஓடுறோம்னு மட்டும் பாருங்க சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். யோசிக்கிறாரு.
சார் உங்களுக்கு அப்படி சொல்லணுங்கிற ஐடியா மட்டும் இல்லைன்னு வைங்க, என்ன மட்டும் விட்டுருங்க சார். வேணும்னா எங்க மாமாவை சுட்டுங்க சார். என்னடா ஐயோ, நீ? மாமா நீ வாழ்ந்தவையா, நான் சின்ன பையன்யா, இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லையா, கொஞ்சம் சுட்டுக்கிட்டோம் சார், அவரை சுடுங்க சார். உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. இவருக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லைனாலும் நீயே காட்டி கொடுத்துருவ போல அது இருக்கே. சரி. சார் சார், இவனை நான் நம்பி வந்தது ரொம்ப பெரிய தப்பு சார். என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். டேய், நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா உங்க உயிராவது மிஞ்சும், இல்லைன்னா உங்களை எங்கே சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வேண்டாம் சார். வேணாம் சார். சார் உண்மை என்ன சார், பெரிய உண்மை. அந்த ஹரிச்சந்திரனை விட நான் பல மடங்கு உண்மையா அப்படியே கக்குவோம் சார். நீங்க கேட்டு பாருங்களேன், இவன் கூட உண்மையை சொல்லுவான் சார். சொல்லவே இல்லையா? சொல்லுவேன் சார், என்ன வேணா கேளுங்க சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். முதல்ல 2 பேரும் கை கட்டுங்கடா, போதுமா? ஐயா முட்டி போடுங்க. போடுங்கடா முட்டி. சரி சார். போட்டுட்டோம். என்னங்கய்யா ஸ்கூல் பசங்க மாதிரி முட்டி போட வச்சிருக்கீங்க? எந்த ஸ்கூல்லயாவது நீங்க ஹெட் மாஸ்டரா வேலை பாத்தீங்களா? வாய மூடுறா. சார் 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 விட்டுருங்க சார், போயிடுறோம் சார். பொம்மியை எப்படி கொலை பண்ணீங்க? பொம்மியா? பொம்மியா? யார் அந்த பொம்மி? எங்களுக்கு தெரியாது. ஏய், சார் பொம்மின்னு எங்களுக்கு யாரையுமே தெரியாது சார். அம்மா. சார் 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 சொல்லிடுறோம் சார். சொல்லிடுறோம் சரி சார். சார். சொல்லிடுறோம் சொல்லிடுறோம் சார். சார். எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். சொல்லுங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். எங்களுக்கு சொல்லு. தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். நானு, மனு, சாவித்ரி அக்கா, நேத்ரா, தவமணி, இவங்க எல்லாருமா, அப்புறம் தமனாவை மறந்துட்ட பாருங்க, தமனாவை நோட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரு காட்டுக்கு பொம்மையை வர வச்சு அவளை சுத்தி நாங்க நின்னு எங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு அவளை சதக்கு சதக்குன்னு இந்த கையால தான் சார் அவளை குத்துனோம். ஆமா சார், என் மாமா சொன்ன மாதிரி முதல்ல என் மாமா தான் குத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வரிசையில எல்லாரும் குத்துனாங்களா, கடைசியா எங்க அம்மா குத்துனாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் நான் குத்துனேன். கொஞ்சமா உயிர் இருந்தது. ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவ கழுத்துல வச்சு அவ தொண்டை குழாய உடைச்சு நான் தான் சார் பண்ணேன். மன்னிச்சிருங்க. சார், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் சார். சார், நாங்க தான் சொல்லிட்டோம் சார். சார். எந்திரிங்க. எந்திரிக்கிறோம் எந்திரி. சார். 2 பேரும் திரும்பி பார்க்காம ஓடுங்கடா. ஐயா பைக் ஓடுங்கடா. வேணாம், வேணாம். ஓடுங்க, ஓடிடலாம், வாங்க. ஓடிடலாம், வாடா. ஓடுங்க, ஓடுங்க, சீக்கிரம் வாடா. அம்மா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.